இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான சூப்பரான கிறிஸ்பியான மசால் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த மசால் வடை நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு 2 o'clock நான் இவங்கெல்லாம் ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 காஞ்ச மிளகா காரத்துக்கு, பூண்டு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஊற வச்சுடுவோம். ஒரு 4:30 எடுத்து இவங்கள நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஈவினிங் காஃபி டைமில் இதையும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கினேன். தேவையான அளவுக்கு மல்லித்தழையும் கட் பண்ணி வச்சு, வெங்காயம் அதிகம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தழையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுவோம். கடலைப்பருப்பு குறைன்னு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் பாதியமாக இதை அரைச்சி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு மார்னிங் கூட நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ஒரு 2-3 மசால் வடை சுட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வாணலில் எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் சிம்மில் வச்சுருவோம். ஏன்னா இது உள்ளே வேவாகுது. சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்தால் மசால் வடை நல்ல மொரன்னு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துடுது. திருப்பி போட்டுடுவோம். திருப்பி போட்டு எடுத்தால் மசால் வடை ரெடி. மொறு மசால் வடை ரெடி. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.